ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அனைத்து தேர்வாளர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக உண்மையான நிலவரம், மகிழ்ச்சியான தகவல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து தேதிய வந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மிக மிக முக்கியமான தகவல் வெளியாகியிருக்கு. அதனால இந்த ரிசல்ட் குறித்து அனைவருமே இதுவரைக்குமே 1 மாத காலங்களாவே ரிசல்ட் வந்து வரும் வரும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்து இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப அதிரடியாக கூட்டுறவு தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து செய்தியாளர் வந்து இன்று சந்திக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பேசியிருக்கக்கூடிய நிலையில தான் ரிசல்ட்ட குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்திருக்கக்கூடிய நிலையில, இன்று ரிசல்ட்டுக்கான ஒரு முக்கிய தகவல் தான், உண்மையான தகவல் தான் வந்து பார்க்க போறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து வெளியா இருக்கு. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணல் வந்து முடியாம இருக்கு. அந்த நேர்காணல் வந்து எப்போ வந்து நடக்கும்? அவங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும்? அனைவருக்குமே வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெடியா வந்து இருக்கா? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டேட்டில் தான் வந்து இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள என்னென்ன வேலைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் இதில முன்னுரிமை வந்து வழங்க போறாங்க. எதன் அடிப்படையில் அனைவருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கட் ஆஃப்லாம் வந்து வைத்து இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு கேள்வியாகவே இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதன் மூலமா அப்டேட் ஆகும்? நாங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்குலாம் வந்து டவுட் இருக்கும். இது மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா முடித்துவிட்டு, அனைவருமே இந்த நேர்காணலுக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கீங்க. அந்த ரிசல்ட்டு எப்போ அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்கு. அதுக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமா நாம கால் பண்ணி கேட்கும்போதும், இன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் வந்து செய்தியை வந்து சந்திக்கும்போது, என்ன தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்ட குறித்து தான் ஒரு முக்கிய தகவலெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அதனால அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதனால இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு ரிசல்ட் எப்போ அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்கு அப்படின்றது தான் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? அந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வருகின்ற 25ஆம் தேதிக்கு மேல ஏற்கனவே வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி லாஸ்ட் வீக்ல பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு சதுரடியாக நாங்க அப்டேட் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஏற்கனவே டிசம்பர் மாரியே நோட்டீஸ்லாம் குடுத்துட்டாங்க. 25ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம் 10 நாட்குள்ளே அனைத்து மாவட்டத்துக்குமே நாங்க ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ரிசல்ட் அப்டேட் பண்ணல. அனைவருக்குமே தெரியும் இல்லையா? எதனால் டிலே ஆச்சு? அப்படி கனமழையின் காரணமாக. அடுத்தது பொங்கல் பரிசு வந்தது. இதன் காரணமாக தான் நம்பளுக்கு இந்த ரிசல்ட்டு டிலே ஆச்சு. இதைத் தொடர்ந்து இப்போ இன்னுமே வந்து ரிசல்ட் பொங்கல் முடிந்தது. இப்போ பொங்கல் முடிந்து இன்று முதல் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் டேஸாக வந்து இருக்கு இல்லையா? இதில மீதி இருக்கக்கூடிய வொர்க்கிங் டேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிரடியாக செலக்ஷன் ப்ராசஸ் மீண்டும் மறு ஆய்வு வந்து செய்து 2 முறை, 4 முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்து தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே அப்டேட் பண்ணுவாங்க. இதுவரைக்குமே செலக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து ரெடியா வந்து இருக்கா? அதில என்ன ப்ராசஸிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு? அப்படின்ற மாரி கேள்விகள்லாம் வந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90% மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து முடிந்திருக்கு. இன்றிலிருந்து தொடங்குனாங்க அப்படின்னா, இன்னும் 2, 3 நாட்கள வந்து முடித்துவிட்டு, அனைவருக்குமே நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 நாட்கள்ல கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் கூட்டுறவு தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவும் தகவல் வந்து வெளியே இருக்கு. இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, போதுமானதாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில எப்படியெல்லாம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு, ஏற்கனவே எப்படி செலக்ஷன் பண்ணியிருக்காங்க, செலக்ஷன்ல என்னென்ன கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க, எதன பேஸ் பண்ணி அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனைவருமே நேர்காணல் மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த நேர்காணல் மூலமாகவும் நீங்க 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து எப்படி நடந்தது? இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சில மார்க்லாம் குடுத்துருப்பாங்க. 2மே
ஸோ மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஸோ இப்போ இந்த இதன் அடிப்படையில் தான் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதைத் தொடர்ந்து நீங்கள் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமும் பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ அது மூலமாகவும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் அனைத்தையுமே ப்ராப்பரா செக் பண்ணி தான் வந்து குடுப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இன்னும் பணப்பாட்டு கட்டுப்பாடு வந்து ஸோ முடியல. இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட் அப்டேட் பண்ணல அப்படின்ற மாரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்றது தான் கேள்வியாக இருந்தாலும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே வந்து நம்ம நேர்முகமாகவே ஸோ நாம் வந்து செலக்ட் பண்ணி ஸோ நாம் வந்து இந்த வேலைக்கு வந்து போகலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, பண கட்டுப்பாடு நடக்குதா அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் ஸோ இதுக்காகவே சில வழக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸிங்லாம் வந்து இருக்கு. ஏற்கனவே வந்து நெறைய ஊழல் இதில நடந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து தொடரப்பட்ட வழக்குல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு சின்சியாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையில வந்து தான் இதெல்லாம் வந்து எந்த ஒரு நிலையும் வந்து ஸோ நடக்காது. அதனால யாருமே டவுட் பண்ண தேவையில்ல. நீங்க ஒரு தகுதியானவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த வேலையில உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா கிடைச்சுக்கும். ஸோ அதனால இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஸோ அரசு வேலையா அப்படின்றத எல்லாருடைய ஸோ கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளருக்கான நிரந்தரமான அரசு வேலை அப்படின்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு 1 வருடம், 2 வருடம், ஒரு 5 வருடம் கூட வந்து ஸோ ஆகலாம். இருந்தாலும் அதுக்குள்ள நீங்க வந்து டெம்பரவரியா ஸோ ஒர்க் பண்ற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தெரியாம வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் நீங்க பெர்மனன்ட் ஆக்குவாங்களான்னா, ஸோ கன்ஃபார்மா ஆக்கிடுவாங்க. இருந்தாலும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்டின்னா, ஸோ இது மாரி தான் அவங்க வந்து ப்ரொசீஜரே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒர்க் பண்ணி 1 வருடம், 2 வருட காலங்கப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஸோ பெர்மனன்ட் ஆகவே வந்து ஸோ ஆக்குவாங்க. ஸோ அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு போன உடனே கவர்மெண்ட் ஜாப் 20,000 30,000 சம்பளம் அப்டிலாம் வந்து இல்ல. ஸோ பேசிக்காவே 7,000 8,000 வந்து ஸோ கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெர்மனன்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ போக போக கவர்மெண்ட்டுடைய சேலரி என்ன அப்படின்றத ஸோ அனைவருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் இந்த இதுக்கான ரிசல்ட்டு இன்னும் 2, 3 நாட்கள்ல ஸோ அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இதுக்கான உண்மையான நிலவரம் அப்படின்னா இதுதான். செலக்ஷன் லிஸ்ட்டும் வந்து ரெடியா தான் வந்து இருக்கு. இன்னும் சில மாவட்டங்களுக்கு நேர்காணலும் நடக்காம இருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நடத்திவிட்டு தான் ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நேர்காணல் முடித்த உடனே நம்மளுக்கு ரிசல்ட்டு ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாரி தான் ஸோ டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வந்து கிடைத்திருக்கு. ஸோ அதனால ஸோ அனைவருமே இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக ஸோ வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான உண்மையான தகவல் தான் வந்து ஸோ குடுத்துருக்கோம். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸோ மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ அதனால ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். இந்த எஸ்எம்எஸ் மூலமா, மெயில் மூலமா ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.